Hello people, this is day 5 of healing my hormones in 120 days. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த எல்லா தடவையும் எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் நான் அப்படியே அந்த ரொட்டீனை ட்ராப் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த எல்லா தடவையும் எனக்காகன்னு இல்லாமல் மற்றவங்களுக்காக அந்த ரொட்டீனை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். மற்றவங்களோட புல்லிங் அண்ட் பாடி ஷேமிங்கை பற்றி யோசித்து நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் யோசித்து பார்க்குறப்ப நான் குண்டாக இருக்கப்போ ஏன் இவ்வளோ குண்டாக இருக்க, வெயிட் லாஸ் பண்ணுன்னு சொன்னவங்க எல்லாருமே ஏன் இப்படி ஒல்லியாகிட்டே போகிறேன், நீ குண்டாக இருந்தால் தான் நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க. நான் அப்போ தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன், நான் எப்படி இருந்தாலும் இவங்க எல்லாரும் ஏதோ ஒன்று சொல்ல தான் போகிறாங்க. அப்போ இவங்களுக்காக யோசித்து நான் ஏன் என்னோடய மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கணும்? என்னை பொறுத்தவரை எப்படி இருந்தாலும் நம்ம அழகு தான், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 120 days ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த தடவை இதை நான் மற்றவங்களுக்காக இல்லாமல் எனக்காகன்னு தான் சூஸ் பண்ணேன். இன்றைக்கி நான் மார்னிங் எழுந்திரிச்சதும் 1 spoon ஆஃப் ஆயில் அண்ட் கஷாயம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ரெகுலர் ரொட்டீனை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மீலாக ரைஸ் அண்ட் 2 வெஜிடபிள் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 30 minutes ஆஃப் ஒர்க் அவுட். மதியம் சாப்பிட்டது ஹெவியாக ஃபீல் ஆனதுனால நைட்டுக்கு வெறும் கார்ன் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டில் தென் டாட்டா, பாய்.